This video sponsored by SBO Digital Marketing. நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைன் ஜாப்ல மணி ஏர்ன் பண்ணணுமா? அப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாயாஜாலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் நம்பிக்கை வச்சு இந்த வீடியோவை கேளுங்க, இந்த ஆடியோவை கேளுங்க. இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்கன்றது தெரியல. மாயாஜாலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தபோது வாழ்க்கையை ஒட்டுமொத்த வியப்போடும் பிரமிப்போடும் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? வாழ்க்கை உங்களுக்கு மாயாஜாலமானதாகவும் உற்சாகமிக்கதாகவும் இருந்தது. மிகச்சிறிய விஷயங்கள் கூட உங்களுக்கு சாகச உணர்வை கொடுத்தன. புல்லின் மீது உறைந்திருந்த பனித்துளியும், காற்றின் ஊடாக சிறகடித்து பறந்த பட்டாம்பூச்சியும், நிலத்தில் கிடந்த வினோதமான இலையும் கல்லும் உங்களை பரவசப்படுத்தின. நீங்கள் ஒரு பல்லை இழந்தபோது மிகவும் உற்சாகமடைந்ததற்கு காரணம், பல் தேவதை அன்றிரவு உங்கள் வீட்டிற்கு விஜயம் செய்வாள் என்ற நீங்கள் நம்பியதுதான். பிறகு நீங்கள் கிறிஸ்துமஸ் இரவை எதிர்பார்த்து நாட்களை எண்ணத் தொடங்கி விடுவீர்கள். கிறிஸ்துமஸ் தாத்தாவால் எப்படி ஒரே இரவில் அனைத்து குழந்தைகளிடம் பரிசுகளை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பது குறித்து உங்களுக்கு எந்த யோசனையும் இல்லாமல் போனாலும் கூட அவர் எப்படியோ அதை செய்தார். அவர் ஒருபோதும் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. கலைமானால் பறக்க முடிந்தது. தோட்டத்தில் தேவதைகள் உலாவினர். செல்ல பிராணிகள் மனிதர்களைப் போல் இருந்தன. பொம்மைகளும் ஆளுமைகள் இருந்தன. கனவுகள் நனவாகின. நட்சத்திரங்களை உங்களால் தொட முடிந்தது. உங்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது. உங்கள் கற்பனைக்கு எல்லைகள் இருக்கவில்லை. வாழ்க்கை மாயாஜாலமானது என்று நீங்கள் நம்பினீர்கள். நாம் குழந்தைகளாக இருந்தபோது விடுகின்ற ஒவ்வொரு தினமும் அதிக உற்சாகத்தையும் சாகசத்தையும் கொண்டு வருகிறது என்றும், மாயாஜாலங்கள் குறித்து நாம் கொண்டுள்ள மகிழ்ச்சியை எதுவென்றாலும் தகர்த்தெறிய முடியாது என்றும் அற்புதமான உணர்வுகளை நாம் கொண்டிருந்தோம். ஆனால் நாம் பெரியவர்களாக வளர்ந்தவுடன் பொறுப்புகளும் பிரச்சனைகளும் சிரமங்களும் எப்படியோ நம்மை வாட்டி வதைக்க துவங்கின. குழந்தைகளாக இருந்தபோது முன்பு நாம் நம்பியிருந்த மாயாஜாலம் மெல்ல மெல்ல மறைந்து முற்றிலுமாக விடைபெற்று கொண்டது. பெரியவர்கள் என்ற முறையில் குழந்தைகளுடன் இருக்க நாம் விரும்புவதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று. ஏனெனில் ஒரே ஒரு கணம் மட்டும் நின்றாலும் கூட முன்பு ஒரு முறை நாம் கொண்டிருந்த அந்த உணர்வை குழந்தைகளுடன் இருக்கும்போது மீண்டும் நம்மால் அனுபவிக்க முடிகிறது. நீங்கள் முன்பு நம்பியிருந்த மாயாஜாலம் உண்மைதான் என்றும், வாழ்க்கையை பற்றி வளர்ந்தவர்கள் கொண்டிருக்கும் சோர்வான கண்ணோட்டம்தான் பொய் என்றும் நான் கூறுகிறேன். வாழ்வின் மாயாஜாலம் நிஜமான ஒன்று. நீங்கள் எவ்வளவு நிதர்சனமானவரோ வாழ்வின் மாயாஜாலமும் அதே அளவு நிதர்சனமானதுதான். வாஸ்தவத்தில் ஒரு குழந்தையாக இருந்தபோது நீங்கள் நினைத்திருந்ததை விட உங்கள் வாழ்க்கை இன்னும் அதிக அற்புதமானதாகவும், நீங்கள் இதுவரை பார்த்திராத அளவுக்கு அது பிரமிப்பூட்டுவதாகவும், வியப்பில் ஆழ்த்துவதாகவும், உற்சாகம் தருவதாகவும் இருக்க முடியும். மாயாஜாலத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது உங்கள் கனவு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது வாழ்வின் மாயாஜாலத்தில் நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை எப்படி உங்களால் இழக்க முடிந்தது என்று நீங்கள் வியப்பீர்கள். கலைமான் பறப்பதை நீங்கள் பார்க்காமல் போகக்கூடும். ஆனால் நீங்கள் எப்போது விரும்பி வந்துள்ள விஷயங்கள் உங்கள் கண்முன் தோன்றுவதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். நெடுங்காலமாக நீங்கள் கனவு கண்டு வந்த விஷயங்கள் திடீரென நிகழ்வதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் கனவு மெய்யாவதற்கு அனைத்து விஷயங்களும் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட்டன என்பதை துல்லியமாக நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படாத தளத்தில்தான் மாயாஜாலம் செயல்படுகிறது. அதுதான் அதை சுவாரஸ்யமான ஒன்றாக, சாகசமான ஒன்றாக ஆக்குகிறது. மாயாஜாலத்தை மீண்டும் அனுபவிப்பதற்கு நீங்கள் தயாரா? நீங்கள் குழந்தைகளாக இருந்தபோது இருந்ததைப் போல் ஒவ்வொரு நாளும் பிரமிப்பும் வியப்பும் உங்கள் வாழ்வில் நிரம்பி வழிவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? மாயாஜாலத்திற்கு தயாராகுங்கள். வாழ்க்கையை பரிபூரணமாக மாற்றக்கூடிய ஞானம் ஒரு புனித நூலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2000 வருடங்களுக்கு முந்தைய காலத்தில் நம்முடைய சாகச பயணம் துவங்குகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கேட்டிங்களா? இது மாதிரி மாயாஜாலம் பற்றின ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயமும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.